இப்படி ஒரு கூட்டத்தை உத்தரப்பிரதேசத்துல நடத்த முடியாது. அதுல இத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து கேட்க முடியாது. அலகாபாத்ல ஒரு நீதிபதி யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசுறாரு. எங்கெங்கயோ இருந்து யார் யாரோ நீதிபதிகள் ட்ரையல் கோர்ட்ன்ற பேர்ல எதையோ தோண்டுவதற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதான் ஓவைசி பிடிச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நான் இந்த பார்லிமெண்ட்டை தோண்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கீழே ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்துட்டு இந்த இடத்த என்னதான் வேற ஒருத்தர் தான் முடிவு பண்ணலாம். ஓவைசியை ஏத்துக்கிறோம் இல்லைன்றது வேற. ஆனா அந்த கேள்வி அது எதை நோக்கி நகர்த்துது? எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தனத்தை தூண்டி விடுவதாக இன்றைய பாஜக பாசிச அரசு உருவாகி இருக்கிறது. இந்த கேள்விய நாம அவ்வளவு வெளிப்படையா கேட்ட மாட்டோம். ஆனா ஓவைசி கேட்பாரு. நான் இந்த நாடாளுமன்றத்தை தோண்டி பார்த்தால் ஓவைசி நாடாளுமன்றத்துக்குள்ளே கேட்பாரு. இதே கேள்வி ராகுல் காந்தி பேசினா சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அவங்க யார பேச வைக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அவங்க பேசிடுவாங்க, நம்ம தூண்டப்பட்டு விடுவோம். இந்த திரிய கொளுத்திட்டா போதும் இவங்க பத்திக்கிட்டு எறிவாங்க அப்படின்னு. ஆனால் பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருக்கிறார். நம்ம குளத்தூர் மணியண்ணனும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் எங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. பெரியார் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது எல்லாம் தயாரா இருங்க, சொல்லும் போது கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அவர் எதையும் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை.